இன்னைக்கு வாப்பமாருக்கு பிள்ளைகள விஷயத்துல எப்படி துவா கேட்கணும்ன்றது தெரியா. அந்த புள்ள பருவ வயசுல ஸ்கூலுக்கு போன காலத்துல இருந்து அந்த பிள்ளைக்காக வாப்பா செலவழிச்சது தெரியும், படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சது தெரியும். துவாலையும் வந்து அவர் கேட்கிறது அந்த பிள்ளையுடைய துனியாவை பத்தி மட்டும்தான். அந்த பிள்ளையால இவருக்கு என்ன சிறப்பு பெனிஃபிட், என்ன அந்த பிள்ளைய வச்சு இவர் என்ன அடையணும்? அடைய வேண்டிய விஷயம் கண் குளிர்ச்சி கிடைக்கும். ஒரு வாப்பா ஒரு குழந்தைக்கு எப்படி துவா செய்யும் குர்ஆன் அதையும் சொல்லும். இன்னொரு விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால வச்சு கேட்ட ஒரு முக்கியமான துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் ذُرِّيَّتِي. ஏண்டா நாங்க ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் எங்கட பிள்ளைகளை நாங்க முச்சம் கண்காணிப்பா வளர்க்கிறோம், செலவழிச்சு படிக்க வச்சு அவங்க நோய் நொம்பலங்களை பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஒரு தவறு செய்யற நேரம் அவரை பிடிச்சி சொல்லியும் கொடுப்போம். ஆனா எங்கட வஃபாத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பிள்ளைகள் எப்படி மாறுவாங்க? இஸ்லாத்துல இருப்பாங்களா இல்லாட்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்த்துருவாங்களா? என்ன உத்தரவாதம் இருக்குது? சஹாபாக்களோட குழந்தைகளே சில நேரம் வழி தவறி பேத்திக்கிறாங்க, இமாமாட்ட குழந்தைகளே வழி தவறி பேத்திருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன உத்தரவாதம்? அதனாலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துடைய நேரம் எல்லா பிள்ளைகளையும் வர சொன்னார். எல்லா பிள்ளைகளையும் வர சொன்னார். வர சொல்லி கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி. பாபா, எனக்கு மௌத்து வரப்போகுது. இவ்வளவு காலம் நான் நபியாக இருந்து உங்க எல்லாருக்கும் வழிகாட்டு கொண்டிருந்தேன். இப்ப எனக்கு மௌத்து வரப்போகுது. என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க எல்லாம் யாரை வணங்க போறீங்க? மா தஅபுதூன மின் பஅதி. எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க, காலூ நஅபுது இலாஹக் வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப். பாபா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட மௌத்துக்கு பிறகு நீங்க எந்த ரப்ப வணங்கினீங்களோ, உங்களோட வாப்பா இஸ்ஹாக் அவரோட வாப்பா இப்ராஹிம் எந்த ரப்ப வணங்கினாரோ அதே ரப்ப தான் நாங்களும் வணங்குவோம். இப்பதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெருமூச்சோடு அவங்களோட கடைசி மூச்சுகளை விடுறாங்க. எனவே ஒவ்வொரு வாப்பாடையும் பொறுப்பு அவங்களோட பிள்ளைக்காக இந்த விஷயத்துல துவா செய்யறது. இருக்கிற நேரம் பிள்ளையுடைய கண் குளிர்ச்சி, பிள்ளைய பார்த்து கண் குளிரணும், மனைவியால சந்தோஷம் கிடைக்கணும். மௌத்துக்கு பிறகு அந்த புள்ள இந்த பூமியில அல்லாஹுடைய தீன ஹயாத்தாக்குற பிள்ளையா இருக்கும். அந்த புள்ள கடம் புரண்டு போற ஒரு பிள்ளையாக மாறக்கூடாது. எனவே அல்லாஹு தாலா ஒரு குழந்தைக்கு பெற்றோர் எப்படி துவா செய்ய வேணும் அதையும் குர்ஆன்ல சொல்லுகிறார்.